இதை விட கொஞ்சம் கெத்தான ஆளு. சரி, யாரு? நம்ம அரசன் தான், சிலம்பு அரசன். அவரோட கிளிப்பிங்க பார்க்கலாம். நம்பர் 5. அடப்பாவி அடப்பாவி, படத்துக்கு முன்னாடி தான் இந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டு எங்களை கொலை பண்ற, ஒரு கிளிப்பிங்க கூட விட மாட்டியா? டேய் அவெல்லாம் நடிச்ச படம் ஏதாவது 2 சீனை போட்டு காட்டலாம். அவன் நடிச்ச படம் எல்லாம் ஃபிளாப். இந்த மாதிரி தான் ஏதாவது போட்டு தேத்துறான். ஆபரேட்டர் என்னன்னு வர சொல்றீங்க? ஏய் தம்பிகளா, தப்பா பேசுறீங்க. அவரும் ஒரு படம் நடிச்சிருக்காரு, அதுவும் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. பாருங்களேன் அது என்ன படம்னு. கார்டியன் டியூட்டிஸ் ஜோடி நம்பர் 1 சீசன். என்னடா பண்றா? பேசுறாங்க அந்த ஸ்டைல பத்தியா? ஆஹா, ஏய் நீ நல்ல கையில அவர் வர நல்ல கையில இதேதான். பாத்தியா ஒருத்தன் எப்படி ஃபீல் பண்ணான்? சிம்பு, இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு சோலோ ரவுண்ட் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் மொத்த மாதிரி கிடையாது. எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு வந்து ஸ்பாட் கேமரான்னு சொன்னாதான் எங்கள் அப்பா எனக்கு நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன வயசுல. கட்டிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் நான் ஓப்பனா பேசுறேன். சும்பு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா நடிக்க தெரியாது. இதுக்கு என்னப்பா சொல்ற? இதுக்கு மேல ஒரு ஹிட் கொடுக்க முடியுமா? ஒண்ணு ஒத்துக்கணும், அவரால் எவ்வளவு உண்மை பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்காரு. பகிரங்கமா நடிக்க தெரியாது 2-3 தடவை சொல்லியிருக்காருப்பா. இதுக்கு பேரு தான்டா உண்மையான லிட்டில் சூப்பர் ஸ்டார். டேய், அவர் இந்த ஹீரோக்கு போனது எங்கடா நடிக்கிறதுக்கான போறாரு? இந்த ஷோக்கு டிடி கூட கடலை போட போனாரா? ஓ, அது வேற இருக்கா? பரவாயில்ல. சரி, இப்போ அடுத்த இடம், 4வது இடம். இந்த இடத்த ஒருத்தர் பிடிச்சிருக்கணும்னா இதுக்கு மேலேயும் ஒருத்தர் கெத்தா இருக்கணும். அது யாருன்றத பாப்போமா? ஸ்கூல் போயா பாப்போம்.